விஜய் அவர்களுக்கு சிம்மம் சிம்மாதிபதி நல்லா இதுவாயிருக்கு. ஆனா உதய் அவர்களுக்கு அது கிடையாது. இருந்தாலும் அந்த பீக்கோ அந்த மரியாதையும் அந்த மதிப்பும் அவரை விட்டு போகவே போகாது. அதாவது சிங்கத்துக்கு பிறந்தது பூனையாகுமாங்கிற மாதிரி அவரோட விஷயமும் நல்லா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய லெவல்ல தான் பேசப்படும். ஆனா இப்போ டாக் ஆஃப் த டவுன், ஏன்னா இப்போ மிகப்பெரிய கலைஞர் அவர்களோட பேரன் இவர். ஸோ அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும். இல்லைங்கிறத விட அது மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனாக கண்டிப்பாக இருக்காது. ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் ஒரு தரப்பில் எல்லாரும் இவர் வருவாரா, இவர் வரமாட்டாரா, இவர் என்ன இவ்வளோதானே வரும், இப்படிலாம் சொல்லக்கூடிய இடத்துல அவர் பிரமிப்பு ஆக்கக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பாக விஜய் அவர்கள் பண்ணுவார். ஓகே, அது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்திமா. இது சில பர்சன்டேஜ் கன்ஃபார்ம். குரு புத்தியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா விஜய் அவர்கள் வின் பண்றது கஷ்டம். ஓகே, ஆனா பெரிய லெவல்ல இதுவாவாரு. ஓகே, ஒருவேளை குரு புத்தி முடிஞ்சிருது, சனியை தாண்டி போயிட்டு இருக்காரு, சனி பாதி முடிஞ்சிருது, இல்லை புதனுக்கு வந்துட்டார் அப்படின்னா அவர் வின் பண்றது ரொம்ப இது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒன்ஸ் இதுதான் இங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஒன்ஸ் வைப், நான் திரும்பி அதுக்கு முன்னாடி இதுவே சொல்லிடுறேன், வைப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் வைப் எவ்வளோ ஏற்றிக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான். என்னத்தான் ராஜயோகம் வந்தாலும், ராஜயோகம் இருக்குன்னு வீட்டில் உட்காந்தா யாராலையுமே அந்த ராஜயோகம் நம்ம தான் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி அவர் எந்த வைப்பில் இருக்காரோ அவருக்கு பிளானிட்டரி பொசிஷன் சப்போர்ட் இருக்கு. ஒன்ஸ் அவர் ஸ்டெப் இந்த வைப்போட வச்சுட்டார் அப்படின்னா, வச்ச பிறகு கண்டிப்பாக 25 வருஷத்துக்கு அவர் மாத்திரமே இது நடக்கும்.